ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாக இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? எபிரெயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் சகாயர் யாரு? ஆண்டவர் தானே. ஆமென். பவுலுக்கு கர்த்தர் சகாயராக இருந்தனால தான் பவுலுக்கு எத்தனை விதமான உபத்திரங்கள் வந்தது. தெய்வ பிள்ளைகளே, 3 முறை ஜபிக்கிறார் பவுல், இந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று. அந்த ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பலவீனத்தில் என் மேலே பூர்ணமாகலாங்க, நீ பயப்படாத. அல்லேலூயா. அநேக அடிகளை அடிச்சுட்டு அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு விட்டு போயிட்டாங்களாம். ஆனால் மறுபடியும் எழுந்து போய் பிரசங்கம் பண்ணுவார் பவுல். எத்தனை விதமான உபத்திரங்கள், எத்தனை பாடுகள். ஆனால் கர்த்தர் சகாயராக இருந்தார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கும்போது நாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆமே. ஒரு தகப்பன் தான் பிள்ளைய ஒரு வாக்கிங்கோ இங்கே கூட்டு போகிறான்னு வச்சிங்களேன், ஒரு எக்ஸிபிஷன் இங்கே கூட்டு போனால் பிள்ளைங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் இருக்கும். என்னன்னாக்கா, அப்பா கூட இருக்கிறார், எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க, துணிச்சலாக ஓடுவாங்க, அப்படி இப்படி. ஆனால் அப்பா ஒரு கண் காய்ச்சிட்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் நமக்கு தகப்பனா, அவர் நமக்கு சகாயரா, அப்படின்னா உதவி செய்கிறவராய், நம்மளுக்கு ஹெல்ப்பராய். தெய்வ பிள்ளைகள், அந்த சகாயத்துக்கு ஹெல்ப் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்மளுக்கு ஹெல்ப்பராக, நமக்கு பாதுகாக்கிற, கூட இருந்து நம்மளை பாதுகாக்க உண்மையில் இருக்கிற. பயப்படாதீங்க. எதை குறித்து நீங்கள் பயந்து, ஒரு வியாதி குறித்தோ, ஒரு சூழ்நிலைகள் குறித்தோ, பிரச்சனைகள் குறித்தோ, தெய்வ பிள்ளைகள் எதெல்லாம் குறித்து நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். இந்த மாதம் நம்மளுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணார்ல, நீங்கள் 1000 பேர் இருக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிச்சயம் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை சகாயம் பண்ண உண்மையில தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அதே சங்கீதம் புஸ்தகம் 54ஆம் சங்கீதம் 4வது வசனம் வாசிப்பீங்கன்னா தாவீது இப்படியா சொல்கிறாரு, வாசிக்க கேட்போம். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவளோடு இருக்கிறார். தேவன் எனக்கு சகாயர். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கை எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனை பெருவான பாடுகள். ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு சகாயம் பண்ணதுனால தான் சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பனை கர்த்தர் பெரிய அரசனாய் மாற்றினார் அல்லவா. இதேபடியில் அவர் நிச்சயம் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்வார். என்ன காரியத்தில் சகாயம் இல்லாமல் பயந்து போயிருக்கிறீங்க, பயப்படாதீங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய உண்மையில் தேவனாக இருக்கிறார். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் 14வது வசனத்தில், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயரா. எனக்கு நீ யார் பிரதர் இருக்காங்க, நான் ஒரு அனாதை போல் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, கலங்குங்கிறீங்களா? அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு, உதவியற்றவர்களுக்கு அவர் சகாயம் இருக்கிறாரா. எல்லாம் இருக்காங்க, பெற்றோர் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஆனாலும் என்ன, நான் அதை போல் ஃபீல் பண்ணுறேன். சில சொல்ல நான் கேட்டிருக்கேன். ஆனாலும் எனக்குள்ளே ஒரு லோன்லினஸ், தனிமை. சோர்ந்து பார்க்காதீங்க, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக இருக்கிறார். அதனால தான் ஏசாயா 41:10 சொன்னார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் நீதியின் வரத்துணை தாங்குவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் சகாயம் செய்யும்போது அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து உண்மையில் இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டு என்ன சொல்லலாம், நான் உங்களுக்கு சகாயராக, உதவியாளராக இருக்கிறேன். பயப்படாதீங்க, தைரியமாக போங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை, உதவியை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் எனக்கு சகாயர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீங்கள் தான்வா எங்களுக்கு சகாயர். நீங்கள் எங்களுக்கு சகாயம் பண்ணல, நீங்கள் எங்களை உதவி செய்யலாம், எங்களுக்கு ஒன்றுமே முடியாதா ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட உதவி சகாயம் வேணுமோ இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அந்த ஃபேவர், உங்கள் கண்களை அந்த ஃபேவர் இவளுக்கு உண்டாவதாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மாதம் முழுவதும் அந்த சகாயம் கிடைக்கட்டுங்கப்பா. இவள் ஆசீர்வத்துக்கு என்னப்படுது, நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர்களுக்கு சகாயம் இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.